இருந்தாலும் நம்ம என்ன சொல்ற ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்றதுதான் நிலைப்பாடு இன்றைய தலைமுறையுடைய நிலைப்பாடு இருக்கு. ரைட், வாய்ப்பு இல்லைன்னு இல்லை. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு எப்படி இருக்கு? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு பாசிச சக்தியை ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆளக்கூடிய ஒரு சக்தியா இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி அதிமுக என்ற ஒரு கட்சி இருந்தது, இன்றைக்கு இதுதான். இதை சிந்திக்க, வேற ஒண்ணுமே சிந்திக்க. இந்த மாநிலம் மட்டும் கிடையாது, மற்ற மாநிலங்களுடைய நிலைமை என்னவா இருக்கு, சின்ன பின்னமாக்கிட்டாங்க. இந்த மாநிலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நாற்காலியில் இருந்து ஒரு ஆட்சி செய்த அவருடைய மரணமே ஒரு கேள்விக்குறியாச்சு இல்லையா? அவருடைய ஆட்சி இன்னைக்கு என்னவா ஆயிடுச்சு? இஸ்லாமியர்கள் தொடர்ந்து என்ன செய்கிறார்கள், இதையெல்லாம் சிந்திக்க. புதியவர்கள் வாய்ப்பு கொடுக்கணும் வேணாம் சொல்லல, வரட்டும், களத்தில் இறங்கிட்டோம், மக்களோட செயல் செய்யட்டும், அவருடைய நிலைப்பாடு பார்ப்போம், அடுத்த தேர்தல் ஆதரவு. ஆனால் இப்ப நம்ம நிலைமை என்ன? வாங்க சொல்லக்கூடாது, இத்தனை மணிக்கு இருக்கக்கூடாது, மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது, தொழிலை நடத்தக்கூடாது, இரவு தொழிலை நடத்தக்கூடாது, ஏன் புர்கா அணிஞ்சு போற, ஏன் இந்த உணவு சாப்பிடுற, நீ இந்த நாட்டோட குடிமகனா, உன் பாட்ட முப்பாட்டால யார் அவருடைய டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வா, முத்தலாக் சட்டம், சிறப்பு சட்டம், இந்த மாதிரி ஏராளமான திரிப்பு யார் கொண்டது? இனி யார் அவர் கூட கூட்டா இருக்கிறாங்க? அப்போ இந்த ஓட்டு பிரிந்து கூடாது. நீங்க சிந்திங்க. நான் மாற்று கருத்து இல்ல, ஆட்சியாளர்கள் எல்லாமே நேர்மையாளர்கள் இல்ல. ஆனா நமக்கு என்ன தேவை இப்போ? இதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த கட்சியை நாங்க ஆதரிக்கிறோம், அந்த கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் சகோதரத்துவா இருக்கணும். இந்து முஸ்லிம்கள் கலவரம் வந்துடக்கூடாது. பார்த்தோமா இல்லையா? சிம்பிளான விஷயம். ஒரு கோயில் விஷயத்தை, ஒரு தீபம் ஏற்ற விஷயத்தை தீபம் ஏத்தியாச்சு, ஆனா இங்கதான் ஏற்றுவேன். ஏன் 100 ஆண்டு காலமாக அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படின்னு சொல்லி பாக்குறவன், எங்களுடைய ரமலானுடைய காலத்துல பிரியாணியை பங்கிட்டவன், அவங்களுடைய பொங்கலுடைய இதுல இப்படி பங்கிட்டீங்க. இப்ப பிரயோஜனம் பண்ணது யாரு? இதுக்கு முன்னாடி இருந்ததா? இதற்காக ஏதாவது வாய் திறந்தாங்களா? இதற்காக எப்படிப்பட்ட சட்டம்? மாநில உரிமை பறிக்கப்படுதா இல்லையா? இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு கொடுங்க. அடுத்து இந்த ஆட்சி வந்தால், ஆளக்கூடிய இப்ப இந்த திமுக ஆட்சி வந்தால், நாங்கள் இடஒதுக்கீடுக்காக நம்மளுடைய கோரிக்கை வைப்போம். கண்டிப்பா நாம் முன்னேறுவோம். எல்லா மாநிலங்களோட எங்களுடைய தமிழக மாநிலம் நம்பர் 1 ஆயிடும். கல்வியில, மருத்துவ இதுல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, பிடிஎஃப் பாருங்க, புள்ளவரை போய் பாருங்க, இணையதளத்தை ஓபன் பண்ணுங்க. ஆனால் ஒரு நடிகனுக்கு பின்னாலேயோ சில பேர் சொல்லக்கூடிய பின்னாலே யோசிக்காதீங்க. நீங்க யோசிக்க, எங்களோட ஃபியூச்சர், எங்களுடைய பிள்ளைகள், நான் இப்ப அண்ணன் தம்பி கூட எப்படி இருக்கணும், ஏன் கூட இருக்கணும்னு சொல்லி குறைச்சு சிந்திச்சு பாருங்க. அதிகமா சிந்திக்க வேணும், சிம்பிளா சிந்திங்க. 2026க்கான தேர்தல் ஏப்ரல் 23 நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்லுவோம், கேட்பாங்க. கேட்காமலாம் வேண்டாம்ப்பா, இது இல்லப்பா, இதுதான். நடிகன் இருந்து திரையில நடிப்பான், 1/2 மணி நேரம் இப்படி வந்து பேச சொல்லு. தன்னுக்கு பாதிக்கப்பட்ட முதல் குரல் கொடுக்காதவன் மற்றவர்கள் குரல் கொடுப்பாங்களா? இதெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை, இளைய தலைமுறை இன்னைக்கு எப்படி நாசமாக இருக்கு பாத்தீங்களா இல்லையா? பொம்பளை பிள்ளைங்க என்ன பேசுறாங்க, இது வேணாம் அது வேணாம் அப்படி. அப்ப இந்த பிள்ளைங்களை எடுத்து சொல்லுங்க. தற்குறித்தனமாக பிள்ளைகள் இளைய தலைமுறைகள் போய் கொண்டது இருக்கு. அதை தடுக்கிறது ஒரு தலைவன் தேவையா இல்லையா? அது சொல்லக்கூடிய, என் பிள்ளை இந்த மாதிரி தப்பு பண்ணா நான் சொல்லணுமா சொல்லலையா? அது என்னோட கடமையா இல்லையா? அப்ப நாங்க தான் சொல்லணும். மகளால இருக்க பிள்ளைங்க, தெருவில் இருக்க பிள்ளைங்க, வீட்டுல இருக்க பிள்ளைங்க, உறவு இடத்துல பிள்ளைங்க பண்ணுங்க, சொல்லுங்க தம்பி, ரைட்டு, சான்ஸ் கொடுக்குறோம், நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் நீ வரவி, அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எழுந்துட்டு மாற்றம் வேணும்னு சொல்லி மாற்றத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி கத்துக்கிட்டு இருக்கணும். இரவு தொழுகை நடக்கவே நடக்காது. தமிழகத்துல வேற மாதிரியான கொண்டு போவாங்க. இதெல்லாம் சிந்திங்க. நம்ம ஆயிடுச்சு, நம்மளுக்கு இத்தனை 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 50 நாள் ஆயிடுச்சு. ஆனா புதிய கொடுத்துட்டு தயவு செய்து அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாம நம்ம குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களை சொல்லுங்க, வாக்களிங்க. உங்களுடைய வாக்கு அது பிரயோஜனமா இருக்கும். 5 வருஷம் நம்ம அவங்க கூட ஆள போறாங்க. நம்மள அவங்க திணிக்கிறது தான், அவங்க போற சட்டம் தான். இப்ப இதே மாதிரி போராட்டம் ஷஹீத் பாத் எப்படி போராட்டம், அவர்கள் வழக்கு என்ன ஆச்சு? மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கெல்லாம் ஒரே ஒரு கழியத்துல ஆளக்கூடிய திமுக அரசு ரத்து செஞ்சுதாங்க. அப்ப எங்களுக்கு உரிமையை கேட்கிறோம், அந்த உரிமையை கூட உனக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா, அப்ப மத்த மாநிலங்களை பாருங்க, நம்ம தமிழ்நாட்டை பாருங்க, இதே மாதிரி சகோதரத்துவமாக அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உதயசூரியனே, அதே போல திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியை நீங்க ஆதரிங்க. அடுத்தவர்கள் வரலாறு மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னா மாற்றத்தை உருவாக்குங்க. திடீர்னு மாற்றம் வராது. எல்லாமே இங்க சரியா போயிட்டு இருக்கு. ஒரு சில தவறுகள் இருக்கதான் செய்யுது, அது இல்ல அதே நாங்க கண்டிக்கிறோம். கண்டிக்காம அதை ஏன் செய்து என்ன இதுக்கு வருது அப்படின்னு சொல்லி அதையும் கண்டிக்கிறோம். தயவு செய்து கூர்ந்து நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய மல்லாவாசிகள், நம்மளுடைய மக்கள் அனைத்து சகோதரர்கள் கொண்டு போங்க. உங்களுடைய வாக்கு கவனம் செலுத்துங்க. இது 5 வருஷம் நம்மளுடைய வாழ்வாதாரம், சும்மா நஞ்சம் இல்ல, வாழ்வாதாரம். அதனால அதையும் கண்டுபிடித்து தமிழ்நாடு நலனும் ஒற்றுமைக்காக என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாக்குகள் செலுத்துமாறு கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துகிறேன். வாக்குதான்.